ஹலோ வெல்கம். இன்னைக்கு இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா அபிலாஷ் ரெட்டி டைரக்ஷனில் பைக்கர். ஹீரோ வந்துட்டு ஒரு பைக் ரேசராக இருப்பார். அது எப்படி ஆனார், எதனால் ஆனார் படம் கதையாக இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பைக் ரேசராக இருப்பார். அவரை ட்ரெயின் யார் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை ட்ரெயின் பண்ணி ஒரு பெஸ்ட் பைக் டிரைவராக கொண்டு வந்திருப்பார். ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு ஒய்ஃப் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பைக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ஸோ நீ பைக்கெல்லாம் ஓட்டாத அப்படின்ட்டு, ரேஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரும் ஒய்ஃப் பேசி கேட்டுக்கணும், அந்த பைக் ரேசிங்க்கெல்லாம் போக மாட்டார். அவங்க அவங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரேசராக ஆக்குனார்ல, அவர் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருப்பார். சரின்ட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஆனால் அவன் பையன் மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு ஃபிட் ஆக மாட்டார். அந்த பைக்கோட ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. யாருன்னா இவரோட அப்பா. ஸோ அந்த கோவத்தில் வந்துட்டு இவர் திருப்பி பைக் ரேசராக ஓட்ட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சினிமோகிராஃபி அப்புறம் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா ஆக்ஷன்ஸும் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் எனக்கு மெயினாக என்ன பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ட்ரிக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ரேசிங்கில் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்லலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேஸ்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் தெரியும் ஹீரோ தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கலாமான்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.